ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து சுவையான பல ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தகரோடு எகிரேல் அப்படின்னு ஜோதிடத்தில் ஒரு வாசகம் இருக்குது. அப்படின்னா என்ன அப்படிங்கிறத மூத்த பத்திரிகையாளரும் ஜோதிட ஆய்வாளருமான திரு ராஜேந்திரன் அவர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வணக்கம் சார். வணக்கம்மா. ஜோதிடத்தில் தகரோடு எகிரேல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வாசகம் இருக்குல்ல சார், அப்படின்னா என்ன சார்? இது எந்த ராசிக்காரர்களுக்கு பொருந்தும்? ஏன் அப்படி சொல்கிறாங்க சார்? ஜோதிடத்தில் அந்த காலத்தில் எழுதும்போது எல்லாமே பாடல்களை தானே நிறைய எழுதி வச்சுட்டு வந்திருப்பாங்க. ஏன்னா பாடல்கள்லாம் எழுதி வச்சுரும்போது அந்த பாடல்களை நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுப்போம். சின்ன பிள்ளையில் எவ்வளோ செய்யுள்ள மனப்பாடம் பண்ணியிருக்கோம். ஆனால் இப்போ கேட்டாலும் பட்டு ஞாபகம் வருதில்ல, அதுபோல் பாடல்களாக சொல்லி வச்சுருப்பாங்க அந்த காலத்தில். அப்படி சொல்லும்போது அதில் ஒரு வாசகம் தகரோடு எகிரேல் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. இப்போ எகிர்றதுன்னா என்னன்னு தெரியுமா? சும்மா அப்படியே உட்காந்துட்டு எகிரிட்டு வராது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல பேசும்போது. அப்போ எகிறுதெல்லாம் எதிர்த்துக்கிட்டு அவங்க சண்டைக்கு வருவாங்க அப்படின்னு அர்த்தம். அது என்ன தகரோடு எகிரேல்னா? அப்போ தகர் அப்படின்னா என்ன ஒரு அர்த்தம் அப்படின்னு கேட்குதுல. இப்போ நம்ம சாதாரணமாக பேசும்போது தகராறு பண்ணாது அப்படின்னு சொல்கிறோம்ல. இப்போ தகர் ஆறு அப்படின்னு ஒரு வார்த்தை வருதில்ல. தமிழில் வழி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இதுக்கு ஆறுன்னு பேர். அந்த காலத்தில் ஆதி காலத்தில் யாரும் வழிகள் எல்லாம் உருவாக்கலை. மழை பெஞ்சு இந்த தண்ணியெல்லாம் ஒரு மாதிரி ஆறு மாதிரி ஓட ஆரம்பித்த பிறகு இந்த ஆறுகள் வறண்டு போன பிறகு அதை பாதைகளாக பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. அதனால தான் வழின்னு நம்ம தமிழில் சொல்கிறோம்ல, வழிக்கு ஆறுன்னு பேர். வழியை தகர்க்கிறாங்கல்ல, தகர்க்கிறதுனா என்ன? வெடி வைத்து தகர்த்தனர் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ ஆறுகளை தகர்க்கும் போது தகராறு, வழியை தகர்க்கும் போது தகராறு வந்துடுது. அதுதான் தகர் ஆறு. அப்போ தகர்த்தல் அப்படிங்கிறதுக்கு அதை டெஸ்ட்ராய் பண்ணுறது, மோதுதல்னு அர்த்தம். அப்போ தகரோடு எகிரேல்னா தகர் அப்படிங்கிற இடத்துல இந்த இடத்துல ஆட்டை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அது ஆடு 12 ராசிகளில் எந்த ராசிக்கு அடையாளமாக சொல்கிறோம்? மேஷத்துக்கு அடையாளமாக சொல்கிறோம். அப்போ மேஷ ராசியை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறான்னா தகரோடு எகிரேல் அப்படிங்கிறோம். ராசி மண்டலத்தை அந்த காலத்தில் கண்ணால் ஒத்து கவனித்து எழுதும்போது அதோட தோற்றம் ஆட்டோட கொம்பு மாதிரியும் ஆட்டோட தலை மாதிரி இருந்ததுனால அதுக்கு தகர் அப்படிங்கிற ஒரு பேர் வச்சுட்டான். இந்த விலங்கினங்களில் பார்த்திங்கன்னா சண்டை போடும்போது விட்டுட்டு பயந்துட்டு ஓடாமல் ரிவர்ஸில் ஆடு போச்சுன்னா திரும்பவும் பலத்தை திரட்டிட்டு திரும்ப முட்டும். சண்டை போட்டுதுன்னா மண்டை உடஞ்சி ரத்தம் வந்தாலும் சரி, திரும்பி ரிவர்ஸில் ஓடுற பழக்கம் இருக்காது. ரிவர்ஸில் போணுச்சுன்னா தான் பயம். ஏன்னா திரும்ப பலத்தை எடுத்துகிட்டு ஒரு முட்டும். ஸோ அதனால் அதுக்கு ஆட்டுக்கு தகர் அப்படின்னு பேர் வச்சுட்டு இந்த தகரோடு எகிரேல்னு ஒரு விஷயத்த சொல்கிறோம். அப்போ மேஷ ராசிக்காரங்களோட நீ தகராறு வச்சிக்காதங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறோம். அதுதான் வேறு ஒன்றும் இல்லை. இப்போ தகரோடு எகிரேல்னா மேஷத்தோடு மோதாதே அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறோம். ஏன் மேஷத்தோட மோதக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேஷங்கிறது அதோட உரிய கிரகம் செவ்வாய். இப்போ ஆடு எவ்வளோ வலிமை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு அதுக்கு தகர் அப்படிங்கிற பேர் ஏன் வச்சாங்கன்னு சொல்லிட்டு வர்றோம்ல. அப்போ ஆட்டுக்கிட்ட போய் நீங்கள் தகராறு வச்சுக்கிட்டேன்னா, இப்போ மேஷராசிக்காரனை போய் நீங்கள் ஒருத்தங்களை அடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் என்ன பண்ணுவான்னா அவன் உடனே அவனுக்கு திருப்பி அடித்தா தான் அவனால் நிம்மதியாக தூங்க முடியும். தெரியாமல் பட்டுடுச்சுட்டா அவங்களுக்கு ஒரு 5000 வச்சுக்க, நான் தவறி பண்ணிவிட்டேன் மன்னிச்சிக்கணும், அதெல்லாம் கேட்க மாட்டான். 50,000 கொடுத்தாலும் எனக்கு விட நீ எடுத்துகிட்டு போடான்னு அனுப்பிடுவான். ஏன்னா அந்த காலகட்டத்தில் உங்களை திருப்பி அடிக்கிற அளவுக்கு அவனுக்கு வலிமையாக சுச்சுவேஷனாக இருக்காது. அதுக்கப்புறம் அவன் திரும்ப போய் வசதி வேணும்னா வசதியை திரட்டிக்கணும், அப்படி இல்லைன்னா உடல் வலிமை வேணும்னா உடல் வலிமையை திரட்டிக்கணும், அப்படி இல்லைன்னா ஆள்பலம் வேணும்னா ஆள்பலத்தையும் திரட்டிப்பான். இது எல்லாத்தையும் திரட்டிட்டு திரும்ப அவங்கள அந்த திருப்பி கொடுத்தா தான் அவன் போய் நிம்மதியாக தூங்குவான். அதனால தான் என்ன சொல்கிறதுன்னா, ஆடு ரிவர்ஸில் போச்சுன்னா ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும், ரொம்ப வலிமையாக முட்டை போகுதுன்னு அர்த்தம். இதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா, மேஷராசிக்காரர்கள்ட்ட நீங்கள் மோதல் போக்க கடைப்பிடிக்காதீங்க. ஏன்னா அது செவ்வாயோட குணம், ஆட்டின் குணம் அப்படிங்கிற சொல்லும்போது தான் தகரோடு எகிரேல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அந்த இடத்துல விளக்கமாக சொல்லிட்டு வராங்க. அப்போ தகருங்கிறதுக்கு என்னென்ன வார்த்தை இருக்குது? இதை தவிர பார்க்கும்போது மேஷராசிக்கு வருடை அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குது. அது என்ன வருடை அப்படின்னு தெரியாதுல்ல. நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 4000-5000 அடிக்கு மேலே கடல் மட்டத்திலேருந்து அந்த மலைப்பகுதி இருக்குல்ல, அந்த கிளைமேட்டில் தான் ஒரு வகையான ஆட்டு இனங்கள் வசிக்குது மலையில். அது அப்படியே மலையிலேருந்து சரிவாக இருந்தாலும் அதில் அப்படியே இறங்கிட்டு வரும், கீழே விழுந்துடும். அது நம்ம நிறைய இந்த சேனல்லாம் பார்த்தா தெரியும். அந்த ஆட்டுக்கு வருடை அப்படின்னு பேர். அந்த ஆட்டை பார்க்கும்போது தான் என்ன சொல்கிறான்னா, அவன் இந்த மேஷராசிக்கு அந்த பேரை வச்சுட்டு போயிடுறாங்க நம்ம முன்னோர்கள். இந்த வருடைங்கிற ஆட்டை வச்சு அடிப்படையாக வச்சு தான் வருடம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறோம்ல. மேஷத்துக்கு சூரியன் எப்போ வரும்? சித்திரை மாதம் தானே வரும். அப்போ 12 மாதங்களையும் சுற்றி திரும்பவும் மேஷத்துக்கு வரும்போது தானே புத்தாண்டு பிறக்குது. அதனால தான் என்ன சொல்கிறான், அந்த வருடைங்கிற ஆட்டை வச்சு தான் வருடம்ங்கிற பெயரே நமக்கு உருவாகியிருக்கு
அப்படின்லாம் ஒன்று ஒன்று அப்படியே சொல்லிட்டு வராங்க. ஒரு ஒரு ராசிக்கும் இந்த மாதிரி ஒரு பாடலை சொல்லிட்டு வரோம். அப்போது தகரோடு எகிரேல்னா தகருங்கக்கூடிய ஆடு. இப்போ மேசராசியில் பிறந்தவன்கிட்ட போய் எடுத்துகிட்டு போவாத, அவன் இன்றைக்கி பலவீனமாக இருந்து நீ அவனை அடிச்சுட்டு வந்தால் கூட திரும்ப ஒன்று அடித்தா தான் நிம்மதியாக தூங்குவான் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அதே போல் மேஷராசிக்காரர்கள் இருக்காங்கல்ல, காலையில் போய் அவங்கள்ட்ட பேசக்கூடாது. மேஷ ராசியாக இருக்கட்டும், மேஷ லக்கணமாக இருக்கட்டும், ரொம்ப கோபத்தில் இருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்க, எகிரிட்டு ஏதாவது பேசிடுவாங்க. ஒரு பட்டில் அஜித்குமார் தூங்குவாரில் எழுப்புனா சண்டைக்கு வருவான்னு சொல்லிட்டு அப்படியே அந்த மேலே போத்தி துணி எடுத்துகிட்டு அப்படியே ஓடிடுவாங்க. அதுக்கப்புறம் எழுந்து கையில் மாட்டினா அவ்வளோதான் அடி விழும். அது மாதிரி காலை நேரங்கள்கிட்ட அவங்கள்ட்ட வந்து ரொம்ப சண்டை போடக்கூடாது. ஏன்னா சூரியன் உச்சமாகக்கூடிய ராசி அது. முதல்ல இப்போது இந்தியாவில் வந்து சூரிய உதயம் வந்து இப்போ இத்தனை மாநிலங்கள் இருக்க, முதல் சூரிய உதயம் எந்த மாநிலத்தில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சல பிரதேசத்தில் தான் இந்தியாவோட முதல் சூரிய வெளிச்சம் ஆரம்பிக்கும். சூரிய உதயம், இந்தியாவோட சூரிய உதயம். அதுக்கு பேரே பாருங்கள், அருணாச்சலம் அப்படின்னு சொல்கிறோம்ல. அருண் அப்படின்னா சூரியன் தானே. அதே போல் தான் சொல்கிறது. மேஷராசியில் வந்து பார்க்கும்போது சூரியன் அந்த இடத்துல தான் உச்சமாகும். சூரியன் அந்த இடத்துக்கு வரும்போது தான் நம்ம அடுத்த புத்தாண்டு பிறக்கும். இதெல்லாம் வச்சு தான் என்ன பண்ணுறான், சூரியன் வந்து அந்த இடத்துல உச்சமாகிற இடம், செவ்வாய் ஆட்சி பெறக்கூடிய இடம். ரெண்டுமே வந்து நெருப்பு தானே. அப்போ அது ரொம்ப கவனமாக இருக்கணும்ல. அதனால் பொதுமை சொல்லுவாங்க, மேஷராசிக்காரர்கள் மேஷ லக்கணக்காரர்கள் இவங்க 2 பேரோடையும் மோதாத. இதை சொல்கிறது தான் தகரோடு எகிரேல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திட்டு போயிருக்காங்க. ஆனால் ரெக்வெஸ்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்க, கதை அப்படியே தலைகீழ மாறிடும். என்ன ஒருத்தன் அடிச்சிட்டான், உன்னை தவிர யாரும் அவனை திருப்பி அடிக்க முடியாதுன்னு சந்தோஷமாக வந்து அடிப்பான். உன்னை என்றைக்கு இருந்தாலும் நான் தான் அடிப்பேன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, அவன் விடவே மாட்டான். திரும்ப வந்து உங்களை அடித்தாதான் அவன் நிம்மதியாக போய் தூங்குவான். நீங்கள் எத்தனை கோடி கொடுத்தா கூட வாங்க மாட்டான். நீ எப்படி அடிச்சு அதே போல் நான் திருப்பி அடிச்சுக்கிறேன்னு அடிச்சிருவான். இல்லைடா பரவாயில்ல, நீ முன்னாடியே அடிச்சிரு, இந்த பிரச்சனை இதோட முடியட்டும் அப்படின்னு கேட்டால், ஏன் இப்போ நான் பலவீனமாக இருக்கேன்னு என்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுறியா? உன்னை மாதிரியே திரும்பவும் நான் வலிமையாக வந்து உன்னை 4 பேர் எதுக்கு அடித்து கீழே தள்ளினா தான் நான் நிம்மதியாக போவோம் அப்படின்னு போவான். அதனால தான் சொல்கிறது, மேஷராசிக்கர்கள் அடித்தா எத்தனை வருடமானாலும் திருப்பி அடிச்சிருவாங்க. அதனால் அடிக்கிற வேலை மட்டும் வச்சுக்கூடாது. மற்ற விஷயங்கள்லாம் பிரச்சனை இல்லை. இதை சொல்வதற்கு தான் தகரோடு எகிரேல். தகருங்கிற ஆடு, ஆடுங்கிறது மேஷராசி. மேஷராசிக்காரர்களோடு எப்போதும் மோதக்கூடாது. மோதுனீங்கன்னா உங்களுக்கு தான் டேஞ்சர் அப்படிங்கிறத வந்து சொல்கிறதுக்கு தான் இந்த தகரோடு எகிரேல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஜோதிடத்தில் தகரோடு எகிரேல் அப்படிங்கிற வார்த்தை மேஷராசிக்கே உரிய சிறப்பு பண்பு அப்படிங்கிறத ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்லியிருக்கீங்க சார். ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா. நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.